பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு குக்கிங் வீடியோவாக தான் இருக்கும். அதுக்காண்டி பெரிய குக்கிங் எல்லாம் இல்லை, இது ஒரு சிற்றுண்டியாக இருக்கும். அதாவது என்ன செய்ய போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரவையில் வடை செய்ய போகிறேன். உளுந்து வடை கேள்விப்பட்டிருப்பீங்கள், பருப்பு வடை கேள்விப்பட்டீங்கள். ரவையில் செய்ய போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிற ஆக்களும் இருப்பீங்கள், தெரியாத ஆக்களும் இருப்பீங்கள். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் ரவையில் வடை. அதை நான் செஞ்சு பார்க்க போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு தரும். பார்க்குற அனைத்து உறவுகளுமே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பான ரவை எடுத்துருக்கிறேன். இதை இனி கொஞ்சமாக ஒரு 3 நிமிஷம் வறுக்கணும். இப்போ நாங்கள் வறுக்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியை கொதிக்க வச்சுட்டு இருக்குது. சட்டி கொஞ்சம் சூடாக நாங்கள் ரவையை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வறுத்தா காணும். ஆகலம் வறுக்கணுமெண்டு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டு நாங்கள் இனி ரவையை கொட்டி வறுப்போம். நிறைய நேரம் வறுக்கணும் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வறுத்தா காட்டும். பார்த்தீங்கன்னா ரவை வறுவட்டு கொண்டு வந்துட்டு நாங்கள் அடுப்பாடி போட்டு என்னோடைய இடத்துல தான் போட்டோம். ஏன்னா இப்படியே வச்சா இந்த சூட்டோட அந்த சூட்டோட போட்டு நல்லா வறுவட்டு அதாவது நாங்கள் இன்னொரு இதில் பாத்திரத்தில் சேர்க்கணும். இதுலேயே சேர்க்கப்படும். இப்போ சேர்த்தாச்சு. இது ஆறட்டும். இப்போ நாங்கள் இது ஆறின கடையில் வெங்காயம் மிளகாயை வெட்டி வைப்போம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பெரிய வெங்காயமும் 4 பச்சை மிளகாயும் 2 கட்டு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வெட்டுவோம். இப்போ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. இதை வெட்டுவோம். வெங்காயத்தை சின்ன தான் வெட்டுவோம். பார்த்தீங்கன்னா இது வெட்டி போட்டு இதை சின்ன வெட்டும். இது சின்ன வெட்டும். அப்படி வெட்ட நேரம் அதனுடைய இதில் வச்சு செஞ்சு போட்டோம். இப்படி வெட்டும் சின்ன வட்டி போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன வட்டி வச்சாச்சு. இது வாங்க நாங்கள் தாளிப்போம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்டியை வச்சாச்சு. சொட்டண்ணியாக ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் சூடாகிட்டு இப்போ நாங்கள் பெருஞ்சீரகம் போவோம். பெருஞ்சீரகம் அடுத்தது சொட்டு கடுகு போடுவோம்.
சொட்டு கடுகு, வெங்காயத்தை போடுவோம். இது நல்லா பொன்னிறமாக தான் போடணுமென்று இல்லை, ஒரு அளவாக வதங்கினாலே நாங்களும் பதறோம் இல்லை. பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு பகுதிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் வச்சுட்டேன். இந்த வடிவாக கிளந்து விடுவோம். சொட்டு உப்பும் போடுவோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். போட்டு கிளந்து விடுவோம். தண்ணி கொதிச்ச பிறகு நாங்கள் ரவையை போட்டு கிண்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் ரவையை போட்டு கிண்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி கொஞ்சம் கிண்டி கொண்டு இருக்கும். கட்டி வச்சா ரவையெல்லாம் கட்டி வச்சாங்க கிண்டி இருக்கும். உப்பு மாவு பிடிக்கும் அதே மாதிரி கண்டிப்பேன். தட்டி பொறிக்கிறோம். பொறிச்சா சரி அடுப்பு நிப்பாட்டி ரவை ஆறிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து சம்பல் அரைப்போம். படைக்கு சம்பல் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நானே சம்பல் ஒன்று அரைக்கப்புறம் சம்பல் வெங்காயம் செத்தலையும் போட்டு முதல் அரைச்சி போட்டு பிறகு தேங்காய் பூவை போட்டு அரைப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சம்பளம் ஒன்று அரைச்சி வச்சாச்சு. இனி வாங்குவோம் அது சூடாகி ஆறிட்டு இனி நாங்கள் எண்ணெய் விட்டு சொட்டு குழைப்போம். பார்த்தீங்கன்னா அந்த கை வச்சு குழைக்கக்கூடிய ஆறிட்டுது. எண்ணெய் விட்டு குழைப்போம். கொஞ்சம் சூடால்
சுடு ஊற்றுதான். பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு குளிச்சு வச்சாச்சு. நாங்கள் படி சொல்கிறதுக்கு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இதை தட்டுவோம். பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டுது. வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி இந்த உருண்டை பிடிச்சி போட்டு பிறகு கையில் வச்சுட்டு தப்பி போட்டு ஓட்டை போட்டோம்னா வடை ரெடி. பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி கொதிச்சுட்டு இனி நாங்கள் வடையை போடுவோம். இப்போ வர எண்ணெய் வந்து சரியில்லை, முறைக்குது. கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். இப்போ பேரங்க வடியே நல்லா பொருந்தி கொண்டு வந்துட்டுது. நல்லா கலருக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் பெரிய தண்ணி தரணும். எண்ணெய் கொஞ்சம் முறைக்கு சரியில்லாத கடையில் வாரங்கெல்லாம் சரியில்லாத எண்ணெய் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வடை பொருந்துச்சுது. வடை பொருள் வந்திருக்குது தான். பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுக்கிறேன்னு போதும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த வடை கொஞ்சம் போயிட லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடையும் பொங்கி வந்துட்டு எடுப்போம். அடுத்த வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ எல்லா வடையும் பொறுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை சாப்பிடுவாங்க. சம்பளம் சாப்பிடு.
பருப்பு உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும், உளுந்து வடை மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய் மக்களே.